ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவப்பிள்ளையில எவ்வளோ நாள் காத்துட்ருக்கிறேன் பிரதர். இந்த 8வது மாதம் 10 நாளோட முடிஞ்சிச்சு. ஆமென். வாரத்தின் வேலை நாட்களோட முதல் நாள் நிறைய ஆமென் எதிர்பார்ப்புகள். இந்த காரியம் நடக்குமா, எப்படியாவது கைக்குடி வந்துடுமா, எப்படியாவது இந்த கோர்ஸ் கிடச்சிடுமா, எப்படியாவது வேலை கிடச்சிடுமா, எப்படியாவது நான் வீடை வாங்கிடுவேனா, பலவிதமான காரியங்களை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கே வசனம் சொல்லுகிறது நிச்சயம் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு துவக்கம் இருந்துச்சுன்னா முடிவு இருக்க தானே செய்யணும். ஆமென். ஆதியும் அந்தமும் யார்? அல்பா ஒமேகா யார்? நம்ம ஆண்டவர் தானே. தேவப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்யணும்னு துவங்கினாரோ அதை நிச்சயமாக முடிப்பார். ஆமென். அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு அவர் மரிக்கும் போது கூட, இயேசு மரிக்கும் போது 6வது வார்த்தை சொன்ன ஒரு வார்த்தை, முடிந்தது. பிதாவே, இந்த உலகத்துக்கு நீங்கள் அனுப்பின வேலையை நான் முடிச்சிட்டேன், பிதாவின் சித்தத்தை 100க்கு 100 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவர் தன் ஆவியை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து, பிதாவின் கருத்தில் ஒப்பு கொடுத்தாரல்லவா. தேவப்பிள்ளையில் அவர் உங்களுக்காக யாவையை முடித்திருக்கிறார். பயப்படாதீங்க, நிச்சயம் முடிவு உண்டு. நீ எதிர்பார்க்குற காரியங்களை கைக்குடி வர பண்ணும். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். பயப்படாதீங்க. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? ஆமென். பிரதர், எப்பெல்லாம் எதிர்பார்த்தேன், எனக்கு எந்த காரியம் கிடைக்குமா, அதை வாய்க்குமா, எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேவப்பிள்ளை, ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதம் உங்களுக்கு, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கிறது போல் இருக்கலாம். தேவப்பிள்ளையில் ஒருவேளை இன்றைக்கி துவங்குறேன் பிரதர், எவ்வளோ பாடுகளை வேதனையில் தான் இந்த நாளை நான் துவங்க போகிறேன், அற்பமாக இருக்கா? பயப்படாதீங்க. உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகுது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? நிச்சயம் முடிவுண்டுன்னு சொன்னார்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அருளை செய்வார். ஆமென். ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு. ஆமென். அவர் தீமைக்கல்ல, சமாதானத்துக்காக. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டர்களை கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். தேவப்பிள்ளையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்க, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நிச்சயம் முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன போல உங்களை தானே ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் பா. யார் எந்தெந்த காரியத்துக்காக அவங்கள நம்பி இருக்கிறாங்களோ அந்த முடிவு இவர்களுக்கு உண்டாவதாக, இந்த நன்மை வருவதாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உண்டாகும் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, இதில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டுங்கப்பா. எதிர்பார்த்த முடிவுகள் கைக்குடி வருகிற நாளாக இருப்பதாக ஜெபிக்கிறேன். நீங்கள் நன்மை கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமாம். உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.